புத்தகத்துல வெள்ளைய வச்சுட்டு குமரு காரியம் நிமிந்து நிமிராமலும் தலைய. எவ்வளவு வேதனையான ஒரு விஷயம். அவனுக்கு ஒரு மானம் இருக்குதா இல்லையா? ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு ஆளுமை இருக்குது, தன்மானம் ஒன்று இருக்குது. சுப்ஹானல்லாஹ், ஒரு தன்மானத்தை ஒருத்தன் இழக்கிறான், பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டான்னு சொன்னா எவ்வளவு நிற்கதியான ஒரு நிலைக்கு ஒரு தகப்பன் வந்திருக்கான் பாருங்க. நம்ம வாலிபரா இருக்கும்போது எவன்கிட்டயாவது கை நீட்டி இருப்போமா? ஒரு டீ வேண்டி தாரான்னு சொல்லிருப்போமா? அட்டைக்கிட்டு இருப்போம். இன்னொருத்தன் ₹1 கேட்கறதுக்கு வெக்கப்பட்டிருப்பான். கல்யாணம் பண்ணுவான். குமரிகளை பார்க்கும் போதெல்லாம் வயிறு பத்தும். இன்னொருத்தன் பெரிய ஆயிடுவான். ஒருத்தி குமராயி கல்யாணம் இல்லாம இருக்கும், இன்னொருத்தி குமராயிருவா. இந்த கன்னி பெண்களை பார்க்க போதெல்லாம், இந்த குமரிகளை எல்லாம் பார்க்கும் போதெல்லாம் நமக்கு வீடு இல்லையே, நமக்கு காசு இல்லையே, வருமானம் இல்லையே அப்படி என்று ஒரு தகப்பை ஏங்குறான். வெக்கத்தை விட்டு தன்மானத்தை இழந்து ரோஷத்தை இழந்து இன்னொரு ஊர்ல போய் உட்கார்ந்துக்கிட்டு, சின்ன விஷயமா பிச்சை எடுக்கிறது, இன்னொரு ஊர்ல போய் உட்கார்ந்துக்கிட்டு ஒரு வெள்ளைய விதைச்சுக்கிட்டு குமர்காரன் கேட்கிறான். பிச்சை எடுக்கிறான் என்றால் எவ்வளவு பெரிய மனவேதனை அவனுக்கு இருக்கும். அவன் மனம் பண்ற பாடு யாருக்கு தெரியும்? அவன் உள்ளுக்குள்ள அழக்கூடிய அழுகை யாருக்கு தெரியும்? அவன் ரோஷம் யாருக்கு புரியும்? இதையெல்லாம் அல்லாஹ் விடுவானா? எவ்வளவு கேள்விகளை கேட்பார். இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய மாப்பிள்ளைமார்களும், இந்த சீதனத்துக்கு வக்காலத்து வாங்குற மௌலைமார்களும், இதுக்கு பள்ளி நிர்வாகிகளும் நாளை மறுமையில நிறுத்தப்படுவாங்களா இல்லையா? எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு விஷயம். இவ்வளவுக்கு இந்த சீதனை கொடுமையால் ஒரு மனிதன் தாக்கப்படுறானே, இதை இந்த சமூகத்தில் ஒருத்தன் 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 ஒரு வீடு தான் கட்டுறது. அவன் வீடு கட்டினா ஒருத்தனுக்கு ஒரு சுமைதான். உனக்கு 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 பிள்ளை பிறக்கட்டும், 10 பொம்பளையா பிறக்கட்டும், கவலையே பட வேண்டியதில்லை. அவன் மட்டும்தான் ஒரு வீடு தான். உழைக்க உழைக்க வீடு பெருக்கும், உழைக்க உழைக்க கார் ஓடுவான். இன்னைக்கு பைக் ஓடிட்டு போறானே, தேத்தனி கடை தொங்கல் இருந்துகிட்டு டீ குடிக்கானே ஒரு கிழவன், வசதி இல்லாம வீடி பத்துறானே ஒரு கிழவன், அவன் உண்மையிலேயே ஏழை கிடையாது, அவன் உண்மையிலேயே பிச்சைக்காரன் கிடையாது. அவன் சொத்தை கணக்கு போட்டு பாருங்க. ஓட்டு பொம்பளை பிள்ளை அவனுக்கு இருந்தா அவன் கோடீஸ்வரன். ஓட்டு பொம்பளை பிள்ளை காரணமா இருந்தா பாருங்க, அவன் காரோல வந்து டீ குடிக்க வேண்டியவன், அவன் கார்ல வந்து டீ குடிக்க வேண்டியவன். இந்த கயவன் கைக்கு கொடுத்ததனால கைக்கூலியாக அவன் இன்றைக்கு ஒத்தையா வந்துட்டு நிற்கிறான். ஒரு பைக்கில் ஓடிட்டு இருக்கிறான், நடந்து வந்துகிட்டு இருக்கிறான். சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய அநியாயம் இந்த சீதனம். இது இன்றைக்கு இந்த சமூகத்தில் நடக்கிறது. அடுத்தது என்ன? வட்டி. வட்டிக்கு வாங்கி கல்யாணம் பண்றது, அடகு வைக்கிறது, எல்லாமே சாதாரண வச்சு. மனசு நொந்தால், ஒரு மனுஷன் மனசு வேதனைப்பட்டா என்ன செய்ய கூடாதோ செஞ்சிருவாங்க. வந்தவா போனப்போ பிள்ளை அப்படி என்றோம். என் பிள்ளைகளை பார்க்க முடியுமா? எனக்கு என்னுடைய குமரிகளை பார்க்க முடியுமா? அந்த வேதனை ஒரு பெற்றோருக்கு இருக்குது. பொம்பளை பிள்ளை என்ன செய்யும்? பொம்பளை பிள்ளை என்ன செய்யும் தெரியுமா? எனக்கு கல்யாணம் வேணாம் பாப்பா அப்படின்னு ஒரு பிள்ளை சொல்லும். பாப்பா அம்மாட கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு, இந்த சீதனம்பேங்கிற இந்த காளையர்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு, மனசுக்குள்ள ஆசையை அடக்கிக்கிட்டு ஒரு பொம்பளை பிள்ளை என்ன சொல்லும்? கல்யாணம் வேணும் பாப்பா. என்கிட்ட கவுன்சிலிங் ஒரு பிள்ளைய கூட்டிட்டு வந்தாங்க. 28 வயசா போச்சு, கல்யாணம் வேணுங்கிறான். ஏதாவது உளவியல் பிரச்சனையான்னு பாருங்கிறான். அந்த பிள்ளைகிட்ட பேசிட்டு போய் கடைசி அந்த பிள்ளை என்ன சொல்லு தெரியுமா? எங்க உமா வாப்பா இந்த கல்யாணம் கட்டுறதுக்காக இரவு நேரத்தில் அழுதத்தை நான் ஒத்து கேட்டுக்கிருந்தேன். உமாவும் பாப்பாவும் எனக்கு பேசி வச்ச மாப்பிள்ளை கேட்ட சீதனத்தை பத்தி கதைச்சுக்கிட்டு உமாவும் பாப்பாவும் அழுதத்தை நான் ஒத்து கேட்டுக்கிருந்தேன். அன்றுல இருந்து என் மனசை கல்லாக்கிட்டேன். இப்படியே நான் சாகுறேன் சார். இனி கல்யாணம் தேவையில்ல, மறுமையில நான் அல்லாஹ் கிட்ட காட்டி கொடுப்பேன். இவனை மறுமையில நான் அல்லாஹ் கிட்ட சொல்லுவேன், என் தாய் தகப்பன் கண்ணீர் சிந்தத்தை என்னால தாங்க முடியல என்ற ஒரு பொம்பளை சொல்றா என்றால் எந்த அளவுக்கு கொடூரமான ஒரு விஷயம் பாருங்க. அப்போ கஷ்டம் என்று வந்தால் என்னெல்லாம் மனுஷன் சிந்திக்கிறான். வட்டி கூட ஒருத்தன் எடுக்கிறதுக்கு தயங்க மாட்டான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத். அல்லாஹ் வட்டியை அழிப்பேன்ங்கறான். அல்லாஹ் குர்ஆன் சூரத்துல் பக்ரா 275 வசனம். நான் வட்டியை அழிப்பேன்ங்கறான்.
சதகாவை தர்மத்தை வளர்ப்பேங்கிறான். அப்ப இந்த வட்டி படுத்துற பாட்டை பாருங்க. இந்த வட்டி எந்த அளவுக்கு தலைவிரிச்சு ஆடுதுன்னு பாருங்க. எதுல? சீதனத்துல. இந்த சீதனங்கிற ஒரு சின்ன 3 எழுத்து வார்த்தை எத்தனை பாவங்களை உருவாக்குது பாருங்க. ஒட்டுமொத்த பாவத்தையும் உருட்டி திரட்டி உசுர் கொடுத்த சீதனம் ஓடும். எல்லா பாவத்துக்கும் பின்னணியில இந்த சீதனம், லஞ்ச ஊழலா எல்லாமே இந்த சீதனத்தில் இருக்கும் பாருங்க. சொத்து பங்குல மோசடி, சொத்து பங்குல மோசடி நடக்குது. சீதனம் ஒன்று வந்ததனால என்ன மோசடி? இருக்கிறதையெல்லாம் பொம்பளை பிள்ளை கொடுத்த உடனே ஒரு ஆம்பளை பிள்ளை நடுத்தருக்கு வந்துட்டான். அவனுக்கு சொத்தால கிடைக்க வேண்டிய ஒண்ணுமே கிடைக்க மாட்டாங்க. அடுத்த தலைப்பில் அதை பற்றி தெளிவா பேசப்படும். அப்போ ஒரு ஆள் ஒவ்வொருத்தருக்கும் சொத்து கிடைக்கும். அவங்க தாய் தகப்பன் சொத்துல இருந்து, சகோதரன் சொத்துல இருந்து, சித்தப்பா சொத்துல இருந்து, எல்லாத்துல இருந்து எல்லா வகையாலையும் சொத்துக்கள் கிடைக்கும். அந்த சொத்துக்கள் மோசடி செய்யப்படும். எல்லாம் பொம்பளை பிள்ளைக்கு போய் ஆம்பளை பிள்ளை என்ன சொல்றது? எவ்வளவுக்கிட்டையாவது போய் வேண்டிக்கிட்டு போடா அப்படின்னு. அது மட்டும் இல்லை, பாப்பா உம்மாட சொத்தையும் பொம்பளை பிள்ளையை கொடுத்துப்பட்டு இவனை வெளிநாட்டு கூட்டு அதையும் உறிஞ்சி எடுக்கிறாரு. ரத்தம் குடிக்கிற மூட்டை பூச்சி மாதிரி மறைஞ்சு இருந்துகிட்டு இந்த சீதனம் வாங்குற மூட்டை பூச்சிகள் நிறைய பேரை உழைப்ப உறிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. மாமனார உழைப்ப உறிஞ்சினான், மாமியா சொத்தை உறிஞ்சினான், அவன் கல்யாணம் போற புள்ள வெளிநாட்டுக்கு போய் உழைச்சு அதையும் உறிஞ்சினான், மச்சினமார உறிஞ்சினான், எல்லாம் உறிஞ்சி எடுத்துட்டு ஏப்பம் விடுறான். பேர் என்ன? படிச்சவரான், MBBS படிச்சான், MA-யாம், BA-யாம், பட்டதாரியாம். அப்ப என்ன நடந்துட்டு இருக்குது? அநியாயம் நடந்து சொத்து பங்குல